எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வெளியிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான வசதி அதுக்கு கிடையாது. இன்டர்நெட் வழியாகவோ இல்லை வேற எந்த வழியாகவோ அதை தொடர்பு கொண்டு அதற்கு உள்ள பதிவாகி இருக்கக்கூடிய தரவுகளை டேட்டாஸ் மாற்ற முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இதை வெளியில இருந்து தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க எதுக்கு வாக்கு பதிவு செய்யும் போது நாங்க போகும்போது யாரும் செல்போனை கொண்டு போக கூடாது சொல்றீங்க? பொதுவா அமெரிக்காவுடைய நிர்வாகம் சொல்றதை விட அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும். எப்படி ஒரு ஜெயிக்கிறாரு, உள்ளபடியே எதனால ஒரு ஜெயிச்சாரு, உள்ளபடியே மக்கள் போட்ட ஓட்டுதானா இல்லாட்டி இவங்க தேர்தலில் செஞ்ச மற்ற வேலைகளா அப்படின்றதெல்லாம் அமெரிக்க நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட் இவங்க பேசுனதுதான். அதுவும் இவங்க RSS தொடர்புடையவங்க. இதை ஏன் பேசுனாங்க? இப்ப பிரான்ஸ் கிட்ட இருந்து 26 ரஃபால் விமானங்களை வாங்குறதுக்காக 63,000 கோடிக்கு திட்டம் ஒப்பந்தம் போடுறாங்களே, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா பின்னணியில இவர்கள் வெற்றி பெற்றதனுடைய அந்த மூலத்தை மறைப்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த நாடுகளினுடைய ஆதரவு தேவை. மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேற ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற RSS அந்த எஜெண்டாவுக்கு அமெரிக்கா நிர்வாகத்தினுடைய ஒப்புதலும் இருக்கிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது அக்கறையோடு பேசப்பட்டதல்ல துல்சி கபாட்னுடைய பேச்சு. இல்லாட்டி நாங்க அன்னைக்கு நாங்க கொண்டாந்துட்டு இருப்போம். இதற்கு பின்னால் மோடிக்கு எதிரான ஒரு மூவ் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நமது நாட்டின் மீது எல்லாவற்றையும் திணிக்கும் அமெரிக்கா திடீர்னு ஏன் கவலைப்படுது அப்படின்னா இதுதான் காரணம். மோடியை தவிர அவருக்கு வேற யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வணக்கம் தொடர்களே, ரோசஸ் இதழின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவினுடைய தேச உளவுத்துறையினுடைய இயக்குனர் துல்சி கபாட் அவர் இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து EVM குறித்து வெளியிட்டுள்ள கருத்துக்கள் ஏன் சந்தேகங்களை பற்றி குறிப்பாக இந்தியாவினுடைய ஊடகங்கள் பலதிலும் அந்த செய்தி வெளியானது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்னவென்றால், ஏற்கனவே EVM அப்படின்றது வல்னரபிள், பலவீனமானது, அதை வெளியிலிருந்து இயக்கலாம், அதில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை மாற்றலாம், அதில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த முடிவுகளை அதன் மூலம் மாற்றி அமைக்கலாம் என்றெல்லாம் சொன்னதெல்லாம் தெரியும். அது நாமே நம்முடைய புத்தகத்தில் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி என்கின்ற புத்தகத்தில் விளக்கி இருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் என்னவென்றால், இந்த துல்சி கபாட் இவர் RSSற்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த RSSக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், நெருக்கமானவர். படங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய துல்சி கபாட் ஏன் இதனை சொல்லுகின்றார்? இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அமெரிக்காவில் தான் இந்த சிப்பினுடைய அந்த சோர்ஸ் கோடு எழுதப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது இங்க இருந்து அனுப்புறோம், அங்க அவங்க அதை பேர்ன் பண்றாங்க சிப்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு? தலைமை தேர்தல் ஆணையம். அதே மாதிரி ஜப்பானுக்கும் போது ஜப்பானும் அவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேர் தான் அந்த வந்துட்டு அதனுடைய அந்த சிப்பை வந்துட்டு பண்றவங்க. சோர்ஸ் கோடு அந்த நாடுகளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க தானே பேர்ன் பண்றாங்க, அதனால தெரியும். சோர்ஸ் கோடை பேர்ன் பண்ணிட்ட உடனே அதை மாற்றலாம் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நமது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன மக்களவை தேர்தலுக்கு முன்னரே, ஓராண்டுக்கு முன்னரே 2023 செப்டம்பர்ல நினைக்கிறேன், அப்பொழுது தொடரப்பட்ட வழக்கு என்னன்னா, நமது EVMகளில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோடு சரியானதாக இருக்கிறதா என்பதனை டெஸ்ட் பண்ணி அதை இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று போடப்பட்டது. ஆனா அந்த மனு விசாரிக்கப்படாமலேயே இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நாங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி அந்த மனு நிராகரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஸோ சோர்ஸ் கோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வி ஆர் பிளைண்ட், நமக்கு என்ன அதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வெளியிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான வசதி அதுக்கு கிடையாது. இன்டர்நெட் வழியாகவோ இல்லை வேற எந்த வழியாகவோ அதை தொடர்பு கொண்டு அதற்கு உள்ள பதிவாகி இருக்கக்கூடிய அந்த தரவுகளை டேட்டாஸ் மாற்ற முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட்லாம் கிடையாது, இது ஆர்டினரி ஸ்டாண்ட் அலோன் மிஷின் தான்.
அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது அது மட்டும் அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணும், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், அதுல வேற எதுவுமே அதுக்கு செய்ய தெரியாது, செய்யவும் முடியாது அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கன்டென்ஷன். அப்பவும் சரி இப்பவும் சரி அதே தான் இருக்குது. அதையும் மீறி அவங்க என்ன சொல்றாங்க, வேற எந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்ஐயும் விட இந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்க்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னோம்னா, நாங்கள் விவிபேட் வச்சு ஓட்டு போடும்போது அது யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத நாங்கள் டிஸ்பிளே பண்றோம் அப்படின்றத அவங்க ஒரு கூடுதல் அட்வான்டேஜா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமும் தான் வந்துட்டு இவிஎம்ல பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கைக்கும் விவிபேட் எண்ணப்பட்டதனுடைய வாக்குகளுக்கு எண்ணிக்கை எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கர்நாடக தேர்தல் 2018 இருந்து நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதனாலதான் விவிபேட்ல இருக்கக்கூடியதை எண்ணணும்னு நம்ம சொன்னோம். அதை இந்திய உச்சநீதிமன்றம் முறியடித்து விட்டது, முடிஞ்சு போச்சு போன தேர்தலுக்கு முன்னாடி. ஆனாலும் இந்த இவிஎம் அப்படின்றது ஒரு வல்னரபிள் மெஷின் அப்படின்றதுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்னும் போது நாம பல விடயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை வெளியில இருந்து தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க எதுக்கு வாக்கு பதிவு செய்யும் போது நாங்க போகும்போது யாரும் செல்போனை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? நாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டது, இது வெளியில இருந்து தொடர்பு கொள்ளவே முடியாது அப்படின்னம்னா நான் பாக்கெட்ல என்னோட செல்போனை வச்சுக்கிட்டு போனா ஏன் அதை கூடாதுன்னு சொல்றீங்க? ஒன்று. எதுவுமே வெளியில இருந்து தொடர்பு கொள்ள முடியாதுன்னா இவிஎம்முக்கு வெளியில நான் செல்போன் வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? இப்போ என்ன அர்த்தம்னா, there is a connectivity prevailing which we do not know. ஆனா இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. வெளியில இருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதி அதில் இருக்கிறது, அது நமக்கு தெரியாது. எனவே காஷியஸா வந்துட்டு என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம், எதையும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்லுது, இவிஎம் ஸ்டாண்டர்ட் மிஷின், இட் cannot be connected from outside அப்படின்னு சொல்லுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதை எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சதுதான் அமெரிக்காவுடைய நிர்வாகம். பொதுவா அமெரிக்காவுடைய நிர்வாகம் சொல்றதை விட அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும். எப்படி ஒரு ஜெயிக்கிறாரு, உள்ளபடி எதனால ஒரு ஜெயிச்சாரு, உள்ளபடியே மக்கள் போட்ட ஓட்டுதானா, இல்லாட்டி இவங்க தேர்தலில் செஞ்ச மற்ற வேலைகளா அப்படின்றதெல்லாம் அமெரிக்க நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். எனவே துல்சி கபாட் இதை பத்தி பேசுனது, எலான் மஸ்க் வந்துட்டு ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய தலைவர், எனவே அவர் சொன்னதனுடைய வெயிட்டேஜ் வேற. ஆனா இன்டெலிஜென்ஸ், டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், துல்சி கபாட் இவங்க பேசுனதுதான். அதுவும் இவங்க ஆர்எஸ்எஸோட தொடர்புடையவங்க. இதை ஏன் பேசுனாங்க? அவங்களுக்கு ஒன்றும் அமெரிக்காவுக்கோ இல்லை நேஷனல் இன்டெலிஜென்ஸுக்கோ இல்லை அமெரிக்காவுடைய சிஐஏவுக்கோ இல்லை ஃபார் தட் மேட்டர் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கோ இந்தியாவில் எப்படிப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துறாங்க, அது எப்படி முடிவுகளை தருதுன்றதெல்லாம் தெரியாத விடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப பேசுறதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா இங்க வாக்களிச்சு மோடியை நாம தேர்ந்தெடுக்கும் போது மோடி அவர்களுக்கு என்னென்ன செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது ரஷ்யாவா இருந்தாலும் அமெரிக்காவா இருந்தாலும் ஜப்பானா இருந்தாலும், இப்ப பிரான்ஸ் கிட்ட இருந்து 26 ரஃபால் விமானங்களை வாங்குறதுக்காக 63,000 கோடிக்கு திட்டம் ஒப்பந்தம் போடுறாங்களே, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பின்னணியில இவர்கள் வெற்றி பெற்றதனுடைய அந்த மூலத்தை மறைப்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த நாடுகளினுடைய ஆதரவு தேவை. திஸ் இஸ் மை கன்க்ளூஷன், இது எனது முடிவு, அதுக்காகத்தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு எல்லாம், அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து ட்ரோன் வாங்குறது, அமெரிக்கா கிட்ட இருந்து என்னென்ன தளவாடங்கள்லாம் வாங்கணுமோ வாங்குறது, அமெரிக்கா நமக்கு F-16 தரேன்னு சொல்றது எல்லாம் தந்துட்டதுக்கு பிற்பாடும் இன்னும் ஏன் வந்துட்டு அமெரிக்க நிர்வாகத்துக்கு வந்துட்டு இப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு அண்டர்லைன் இருக்குது. அது என்ன அப்படின்னோம்னா, மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேற ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்எஸ்எஸ் அந்த எஜெண்டாவுக்கு அமெரிக்கா நிர்வாகத்தினுடைய ஒப்புதலும் இருக்கிறதா என்பதுதான் இங்க கேள்வியே. இல்லாட்டி இவங்களும் அவங்களும் ஏன் அந்த கருத்து சொல்ல போறாங்க? நீ எப்படி ஜெயிச்சாலும் அதை பத்தி கண்டுக்காத ஒரு அரசு தானே அமெரிக்க அரசு. நீ எனக்கு ஆதரவா இருக்கணும், அவ்வளவுதான். நீ எப்படி வேணாலும் ஜெயிச்சுக்க, எப்படி வேணாலும் ஜனநாயகத்தை சதிச்சுக்க, அவ்வளவுதான். இல்லாட்டி இந்த 11 வருஷமா பேசாத இன்னைக்கு பேசுறதுக்கான அர்த்தம் என்ன இருக்குது, அவசியம் என்ன இருக்குது? அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் மூவனுடைய ஒரு அங்கமா ஆர்எஸ்எஸோட தொடர்புடைய அந்த துல்சி கபாட் இவங்க பேசுறாங்க அப்படின்னோம்னா, இதுதான் தொடர்பிலே ரொம்ப முக்கியம்.
நம்முடைய ஜனநாயக உரிமை காப்பாற்றப்பட வேண்டும்ன்றது அமெரிக்கா நினைச்சா, அமெரிக்கால பல்வேறுபட்ட அமைப்புகள்லாம் இருக்குது. அங்கிருந்து ஒருத்தர் டில் அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக ஒரு பெரிய இயக்கத்தையே கொண்டு வர நடத்திட்டு இருக்கிறவர். அவர்ல தேர்தல் ஆணையத்தையே எழுதினார், இதை எப்படி பயன்படுத்துறீங்க, இதை இட் இஸ் சச் அ வல்னரபிள் திங், இதை எப்படி நீங்க உங்களுடைய நாட்டினுடைய பொது தேர்தலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்லி கேள்வி எழுப்பி கடிதம்லாம் போட்டாரு. என்னுடைய அந்த வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சி என்கின்ற அந்த புத்தகத்துல அந்த கடிதத்தையே நான் ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னம்னா, அந்த அளவுக்கு ஒரு ரெலவெண்டான கேள்வி எல்லாம் எழுப்பினாரு. அப்பெல்லாம் அமெரிக்கா ஒன்றும் மூச்சு விடல. நான் இது எழுதுனது 2018-19 தேர்தலை அடிப்படையாக கொண்டு அப்பவே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்லையா, திஸ் இஸ் நாட் வல்னரபிள், எங்களது ஸ்டாண்ட் அலோன் மிஷின், இட் கேன் நாட் பி ஹேக்ட் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு என்ஜினியர் ஃப்ரம் ஹைதராபாத், ஹரிகே பிரசாத், அவரு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று போய் தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு ஓபன் பண்ணுவோம் மிஷின் சொல்லி அவங்க ஓபன் பண்ண உடனே நான் இதை ஹேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. எப்படின்னாரு, ரொம்ப சிம்பிள், இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி நான் ஒரு ரேடியோ ரிசீவரை நான் பொருத்திட்டேன் அப்படின்னோம்னா போதும், இதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை மாறாமல் அதை டிரான்ஸ்பர் பண்ணி காட்டுறேன்னு சொன்னாரு. இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது தலைமை தேர்தல் ஆணையத்துல. இவங்களாம் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஹரிகே பிரசாத் கிட்ட முரண்பட்டு எதுவுமே பேசல. அது ஹரிகே பிரசாத் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் இந்த மிஷின். அவர் கூட சில என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க இவிஎம் பத்தி கேட்டீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, டிஎஸ்சி, அவங்க தான் பேசுவாங்க. அவங்கள வச்சுதான் அவங்களுக்கு முன்னாடி ஹரிகே பிரசாத் இது பண்ணாரு. அவர் தூக்கி உள்ள வச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவிஎம் திருடிட்டாருன்னு சொல்லி உள்ள வச்சு சந்திரபாபு நாயுடு தான் அவங்க வந்துட்டு வெளியில எடுத்தாரு. அப்ப சந்திரபாபு நாயுடுலாம் இவிஎம்க்கு எதிரானவர். அவரை வச்சுதான் ஜெயலலிதாவும் இவிஎம் எதிர்த்தது. சுப்பிரமணிய சாமிக்கு அப்புறம் அவர் தான் முதல்ல எதிர்க்கிறாரு. ஏன்னா ஒரு பூத்துல உங்களுக்கு பதிவார ஓட்டு எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். அதுல முதல்ல பாதிக்கப்பட்ட நபர் சுப்பிரமணிய சாமி தான். மதுரை மக்களவை தேர்தலில் போட்டிக்கிட்டு 1999 அவருக்கு வெறும் 5000 ஓட்டு தான். அந்த அளவுக்கு அவரை வைப் அவுட் பண்ணாங்க. அப்பவே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆஹா இவங்க சூப்பரா பண்றாங்கப்பா அப்படின்ட்டு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் 98 நாடாளுமன்ற உறுப்பினர், 99 தேர்தலில் போட்டிடும் போது டெபாசிட் எடுக்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கேஸை போட்டுட்டு அது கோர்ட்லேயே அதெல்லாம் கேள்வியாக்கப்படுகிறது. எப்படி என்னன்றத ஒருபோதும் தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை. ஆக இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது அக்கறையோடு பேசப்பட்டதல்ல துல்சே கபாட்னுடைய பேச்சு. இல்லாட்டி நாங்கள் அன்னைக்கு நாங்கள் கொண்டாந்துட்டு இருப்போம். இதற்கு பின்னால் மோடிக்கு எதிரான ஒரு மூவ் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அவங்க வேற யாரும் குறி வச்சிருக்கிறாங்க, அமெரிக்க ஆதரவாளர்கள், அமெரிக்க ஆதரவு. அது ரொம்ப நாளாவே நடக்குது. நானெல்லாம் அதெல்லாம் பேசியிருக்கேன், வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். ஏன்னா மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருந்த போது இந்த இந்தியா அமெரிக்கா இடையே நியூக்ளியர் டீல் அது தொடர்பான விவாதம் வரும்போது அவர் ஒவ்வொரு முறையும் போயிட்டு அமெரிக்காவோட நேரடியாக தொடர்பு கொண்டு தான் வந்துட்டு பதிலளிச்சாரு அப்படின்ற விஷயமெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துச்சு. நான் கூட சொல்லுவேன், அவரு மன்மோகன் சிங் வேற யாரும் இல்லை, அமெரிக்காவுடைய அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தொலைக்காட்சியில. ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அப்படியெல்லாம் இருந்தும் கூட நமது நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த நியூக்ளியர் டீல் ஒண்ணு இல்லாத போச்சு. என்ன காரணம்னா அமெரிக்காவினுடைய அந்த அணு உலைகளை வாங்கும்போது அதுக்கு ஒரு கேரண்டி வேணும். எந்த விதமான விபத்து ஏற்பட்டாலும் அது பொறுப்பேற்கணும், ஜெனரல் மோட்டார்ஸ் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னதை அந்த நிறுவனங்கள் ஏற்கவில்லை. நாங்க வித்தோமா, நாங்க போய்கிட்டே இருப்போம், எதுவானாலும் நீங்க தானே பாத்துக்க போறீங்க, உங்க தலையில தான் அது விழுறோம், நீங்க தான் அதை பொறுப்பேற்க வேண்டும் சொன்னாங்க. அதை இந்தியாவை ஏற்க முடியாதபடி செய்ததில் நமது நாடாளுமன்றத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் முழுமையா மன்மோகன் சிங் வந்துட்டு அவங்களோட நின்னாரு. எதுக்கு நீங்க வந்துட்டு இங்க அணு உலைகள்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும், அது வெளியிருந்து வாங்கிடலாமே அப்படின்னு சொன்னவர் அவரு. ஸோ யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சம் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் நமது நாட்டின் மீது எல்லாவற்றையும் திணிக்கும் அமெரிக்கா திடீர்னு ஏன் கவலைப்படுது அப்படின்னோம்னா இதான் காரணம். மோடியை தவிர அவருக்கு வேற யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா,
நமது ஜனநாயகத்துல ஏற்பட்ட மாற்றம் மாதிரி ஒரு மாற்றம் வரும். ஆனா அமெரிக்காவுக்கு தோதான ஒருத்தன் தான் தலைமைக்கு வருவான். இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ரஷ்யாவோட ஈவனா இருக்காரு. ஏன்னா ரஷ்யா வந்துட்டு இந்த இவிஎம் விடயத்துல வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு மோடிக்கு உதவக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது அமெரிக்காவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ரஷ்யாவுக்கு தெரிஞ்சது வந்துட்டு அமெரிக்காவுக்கும் தெரியும். அமெரிக்கா என்ன பண்ணி தரான்றது ரஷ்யாவுக்கும் தெரியும், ஜப்பானுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாரும் இந்த இவிஎம் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இருக்கிற இவிஎம்மே நான் ஒழிக்க போறேன் அப்படித்தானே சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. அது இருக்கட்டும். எனவே இவர் அந்த பக்கம் போறது கொஞ்சமும் விரும்பாது அமெரிக்காவுடைய நிர்வாகம். மோடிக்கு பதிலாக வேற ஒருத்தர் மாற்ற நினைக்குது. இதுதாங்க crux ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ தே வாண்டட் டு சேஞ்ச் த லீடர்ஷிப். ஆனா அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய லீடர்ஷிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை இந்தியாவில் உருவாக்குவார்கள். அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ராஜீவ்காந்தி மர்டர்ல எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அவர் ஒரு டேப்லாய்டு நடத்திட்டு இருந்தாரு, பெரிய பத்திரிகையாளர் ருசி காரஞ்சியா. அவருடைய இதில் தான் முதல்ல இது வெளியிட்டார். அதை வச்சுதான் சுட்டி காட்டி தான் இந்த ஜெயின் கமிஷன்றது அமைக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயுத வியாபாரி இந்தியாவில் வந்துட்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு தலைவரை நீக்கிறதுக்கான அசைன்மெண்ட் சிஐஏவால் கொடுக்கப்பட்டது அப்படின்றத அவர் தான் வெளிப்படுத்துறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் செய்யறோம்ட்டு. ஸோ உடனே ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளுறோடனே சம்பந்தமே இல்லாமல் அந்த லீடர்ஷிப்போட ராஜீவ்காந்தியால் போட்டியிடுவதற்கு கூட இடம் தரப்படாத நரசிம்ம ராவ் அடுத்த பிரதமராக வந்து பதவியில் உட்கார்றாரு. கவனிக்கணும். அவர்கிட்ட நிதி அமைச்சரா மன்மோகன் சிங் கொண்டு வரப்படுகிறார். பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் திறந்து விடப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்றது இப்ப வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, விலைவாசிகள் எங்க ஏறிட்டு இருக்குதுன்றதை பார்ப்போம், ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு தூரம் சரிஞ்சதுன்னு பார்ப்போம். இதையெல்லாம் நான் மாத்தணும்னு சொன்ன மோடியையும் மாத்திட்டாங்க. மோடி அமெரிக்கா ஏற்கல. அப்புறம் ஒரு டீல், எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் பண்ணோம். அந்த டீல்லாம் பண்ணிட்ட உடனே ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பும் மோடியும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு. ஆனா வரி மட்டும் விதிப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு நிலை. எனவே இந்திய மக்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துல்சி கபாடு கூட நம்ம ஜனநாயகத்தின் மீது அக்கறையோட அவர் பேசல. இந்தியாவுடைய லீடர்ஷிப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முற்படுகிறார்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இதுக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா மோடியினுடைய பதற்றம், அமித்ஷாவுடைய பதற்றம், 29க்குள்ளே கடற்கடை தேர்தலை நடத்தி முடிச்சு நாடு முழுவதும் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு பின்னணியில இந்த விடயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஏன் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு மோடி போனாரு, அவங்களோட ஏன் பேசினாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உள்ளரசியல் நமக்கு தெரியாத ஒண்ணு. எனவே அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இவங்க வந்துட்டு ஜனநாயகம் அப்படின்றத ஒன்று தடுத்தாந்து வச்சுக்கிட்டு இவிஎம் பத்தி இவங்க பேசுறதெல்லாம் பின்னணியில் இவர்களுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோரை செட்டில் பண்றதுக்கு தான், மாற்றத்துக்கானது தானே தவிர ஜனநாயகத்துக்கானது அல்ல. அப்படி என்றால் இவிஎம் பத்தி நாம் என்ன பண்றது? மீண்டும் சொல்கின்றேன், இவிஎம் பற்றி நாம் ஆழமாக பற்றி அந்த பிரச்சனையை மேற்கொண்டு சென்று ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை உருவாக்குவது மட்டும்தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழியா இருக்கும். கட்சிகள் அல்ல, நீதிமன்றம் அல்ல, சட்ட போராட்டம் அல்ல, சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் அல்ல. ஒன்றே ஒன்றுதான், இந்திய மக்களினுடைய ஜனநாயக எழுச்சி. இதன் மூலம் மட்டும்தான் நாம் இவிஎம்ஐ ஒழிக்க முடியும். ஏன்னா அது ஒரு பெரிய கார்பரேட் டிசைன். இந்த நாட்டை சுரண்டுவதற்கு நீ ஓட்டு போடுற மாதிரி வந்து ஓட்டு போட்டுப்போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செய்யறதுக்கான கருவி தான் அந்த கருவி. கருவிக்கு என்ன தெரிய போகுது? தெரியும்ல, ஐடி. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எவ்வளவு பேர் ஐடி இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங்ல பண்ணலாம் அப்படின்றது தெரியும். எல்லாத்தையுமே நம்ம எழுதி இருக்கிறோம் புரியும்படியா, ஆதாரத்தோடு. சும்மா மேலோக்கா இந்த இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த சங்கிகள் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆழமா 150 பக்கத்துக்கு இந்த புத்தகத்தை 2020 எழுதி முடித்து விட்டேன். அதுதான் இன்னைக்கு பரவலா பலரும் பேசுறாங்க, வச்சுக்கிறாங்க. ஓகே, நல்லது, இதை கொண்டு போனோம். எனவே மக்கள் எழுச்சியை இதற்கு எதிராக ஏற்படுத்த வேண்டும். அமெரிக்கா சொல்லிடுச்சு, எலான் மஸ்க் சொல்லிட்டாரு, ட்ரம்ப் பேசிட்டாரு, அதனால ஒன்று மந்திரம் வரவே வராது. அது நமக்கான மாற்றமாக இருக்காது. நமக்கான மாற்றத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும்.
அதற்கு நாம் தான் உழைக்க வேண்டும். நாம் தான் அந்த போராட்ட களத்தில் மக்களை கொண்டு வர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.